உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உறவுகளே, இன்று உங்களுடன் நான் சர்க்கரை வியாதி அதாவது டயபெட்டிஸ் மெலைட்டஸ் சம்பந்தமான விடயங்களை பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். டயபெட்டிக் மெலைட்டஸ் என்னும் சாதாரணமாக மக்களிடையே ஒரு அபிப்பிராயம் உள்ளது. யூ ஆர் டூ யங் ஆர் ஸ்கின்னி டு ஹேவ் டயபெட்டிஸ். அதாவது நீங்கள் டயபெட்டிக் எனக்கு வராது, நான் மிகவும் மெலிந்த தோற்றமுடையவன், எனக்கு வயது மிக குறைவு அப்படி என்ற ஒரு அபிப்பிராயம் மக்களிடையே காணப்படுகிறது. டயபெட்டிக் எந்த வயதினருக்கும் வரக்கூடிய ஒரு நோய். பாரம் குறைந்தவராக இருக்கலாம், அவர் பாரம் கூடினவராக இருக்கலாம், அவர் எவருக்கும் வரக்கூடியது. எனக்கு பாரம் மிக குறைவு, எனக்கு டயபெட்டிக் வராது, நான் மிக இளமையானவன், எனக்கு டயபெட்டிக் வராது என்ற கருத்து மிக மிக பிழையான ஒரு கருத்தாகும். டயபெட்டிக் என்னும் போது அதுக்கு நிறைய சிம்டம்ஸ்கள் இருக்கும். அதாவது அது தோன்றதுக்கு முதல் பல அறிகுறிகள் ஏற்படும். அவ்வாறு அறிகுறிகள் எதுவுமே எனக்கு ஏற்படவில்லை, எனவே இது டயபெட்டிக் அல்ல என்று கூறுகிறார்கள். ஆகவே இதுவும் ஒரு மிக பிழையான ஒரு கருத்தாகும். டயபெட்டிக் என்பதற்கு முதல் என்ன, டயபெட்டிக் என்பதற்கு முதல் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம், எங்களது உடல் முழுக்க செல்ஸ்களால் ஆனது. செல்ஸ் என்று சொல்லுவாங்க, கலங்கள் என்று நாங்கள் தமிழில் சொல்லுவோம் அழகாக. இந்த கலங்கள் எல்லாம் உயிரோடு, இப்போ எங்களை எடுத்துக்கொண்டால் எங்களோட உயிர் என்று சொல்லும் போது இந்த கலங்கள் உயிருடன் இருக்க வேண்டும். இந்த கலங்கள் உயிருடன் இருப்பதற்கு அதற்கு தொடர்ச்சியாக குளுக்கோஸ் அந்த கலங்களுக்கு உள்ளே செல்ல வேண்டும். அவ்வாறு செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இன்சுலின் என்னும் பொருள். இன்சுலின் என்னும் ஹோமோன். இந்த ஹோமோன் ஒவ்வொரு மனிதனிடமும் இரைப்பைக்கு அடுத்ததாக காணப்படும் முன் சிறுகுடல் அல்லது அதை டுவோடினம் என்று சொல்லுவோம். அந்த டுவோடினம் பகுதியில் சதையி அல்லது பென்கிரியாஸ் என்னும் ஒரு உறுப்பு காணப்படுகிறது. அந்த பென்கிரியாஸ் என்னும் உறுப்பினால் தொடர்ச்சியாக இடைவிடாது இது சுரந்து கொண்டிருக்கும். இதனூடாக என்ன நடைபெறுகிறது என்றால், எங்களது உடலில் நாங்கள் சாப்பிடும் போது உட்கொள்ளும் போது வரும் கார்போஹைட்ரேட் உணவுகள் எல்லாம் இறுதியாக குளுக்கோஸாக மாற்றப்பட்டு அந்த குளுக்கோஸ் எங்களது குருதி அதாவது எங்கள் இரத்தத்தின் மூலம் உடல் முழுக்க எடுத்து செல்லப்படும். அவ்வாறு எடுத்து செல்லப்படும் அந்த குருதியானது இறுதியில் கலங்களுக்கு அண்மையில் இந்த குளுக்கோஸ் சேரும்போது இந்த கலங்களில் இதனை உள்ளுக்கெடுப்பதற்கு, இந்த குளுக்கோஸை உள்ளுக்கெடுப்பதற்கு ஒரு ஆர்டரை கொடுக்கக்கூடிய பொருள் தான் இந்த இன்சுலின் என்பது. இன்சுலின் துணிக்கைகள் அந்த கலங்களில் போய் அதுக்கென்ற ஒரு ரெசிப்டர்ஸ் இருக்குது, அதை போய் ஒட்டி கொண்டுடனே இந்த கலங்களுக்கு உள்ளே இந்த குளுக்கோஸ் உள்வாங்கப்படும். இதுதான் நார்மலாக எல்லா மனிதர்களில் நடைபெறும் ஒரு விடயம். சிலருக்கு உற்பத்தியிலேயே இன்சுலின் இல்லாமல் போகும், அவர்கள் உடம்பால் இன்சுலினை உருவாக்க முடியாது. இவ்வாறான நோய் உள்ளவர்களுக்கு நாங்கள் சொல்லும் ஒரே ஒரு விடயம், டயபெட்டிக்கில் 2 வகைகளாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். ஒரு வகை டைப் 1 டயபெட்டிஸ் மெலைட்டஸ். டைப் 1 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்பது அவர்களால் இன்சுலின் என்பதனை உற்பத்தி செய்ய முடியாது. இது சாதாரணமாக மிக இளம் வயதினருக்கு ஏற்படும் ஒரு நோய். இதனை எந்த விதமான எங்களுக்கு இதுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், தொடர்ச்சியாக அவர்களுக்கு நாங்கள் இன்சுலின் ஊசி மூலம் கொடுப்பதனால் மட்டும்தான் அவர்களை உயிர் வாழ வைக்க முடியும். அவர்களுக்கு வேறு எந்த முறையும் இல்லை. ஆகவே அது ஒரு வகையான டயபெட்டிக் பிரச்சனை. 2வது பிரச்சனை, சில வயது முதிர்ந்தது பிறகு சாதாரணமாக ஒரு 40-50 இல்லாது 30-40 தொடங்குறது சிலருக்கு. இந்த வயதில் ஏற்படும் டயபெட்டிக்கை சொல்வது டைப் 2 டயபெட்டிக் என்று. இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், இவங்களில் இன்சுலின் குறைவாக சுரக்கப்படும் இன்சுலின் அந்த கலங்களை தூண்ட முடியாமல் இருக்கும். ஆகவே இப்படியான ஆட்களை நாங்கள் சொல்கிறது, இப்படியான இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ஆட்களுக்கு தான் இப்போ அவங்களுக்கு நாங்கள் அதை என்ன செய்யலாம், இந்த டயபெட்டிக் வராமல் இருப்பதை நாங்கள், மற்றது வந்தவர்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த பிரச்சனையில் அவங்களை நார்மலான சாதாரண ஒரு மனிதன் லெவலுக்கு அவங்களை கொண்டு வரலாம். இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் மூலமும் நார்மல் லெவலுக்கு, அதாவது சாதாரண ஒரு மனிதனுடைய பிளட் சுகர் லெவலுக்கு அவங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். டைப் 2 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் எங்களுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் இந்த பழைய காலங்களில் இருக்கும்போது மிகவும் கஷ்டப்பட்டு எல்லாரும் வேலைகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் அவங்க வேட்டையாடினார்கள், அது உணவு உற்பத்திக்காக விவசாயம் செய்தார்கள், அவங்க டெய்லி வேலைகளை செய்து கொண்டார்கள். இப்போது இருக்கிற
இந்த எங்களோட சமுதாயத்தில் சகலரும் சாதாரணமாக நாங்கள் இருந்து கொண்டே நாங்களோட வேலைகள் செய்கிறது மாதிரி நாங்கள் பழகிட்டோம். அது சிடெண்டரி ஒர்க்ஸுங்கிறது. அடுத்தது நாங்கள் போதுமை எங்களுக்கு உடம்புக்கு தேவையான அளவை விட அதிகமான சாப்பாடுகளை நாங்கள் சாப்பிடுறோம். இவ்வளவு எங்களுக்கு சாப்பாடு போதும், நாங்கள் பெருசாக வேலை செய்கிறதும் இல்லை. வேலை செய்யாமல் இருக்கும்போது நமக்கு தேவை நம்மளோட உடம்புக்கு மிக குறைந்த அளவான உணவு. ஆனால் நாங்கள் மிக அதிகமான உணவு சாப்பிடுகிறோம். எங்களுடைய உடல் பருமனும் மிக அதிகரித்து கொண்டு போகிறது. இது ஒரு முக்கியமான காரணம் இந்த டயபெட்டிக் ஏற்படுறதுக்கு. ஸ்ட்ரெஸ் எங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரையில் ஒவ்வொரு எந்தெந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் மிகவும் உழைக்க வேண்டும். கணக்கு வேலை, கணக்கு பிரச்சனை, அது இது நிறைய விடயங்களை மண்டையில் போட்டுக்கொண்டு அவங்களுக்கு மிக நிம்மதி அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறோம். நாங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த டயபெட்டிக் இந்த டைப் 2ஐ உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஒருவருடைய தாய் அல்லது தந்தைக்கு டயபெட்டிக் இருந்தால் அதே இது குழந்தைக்கு ஏற்படுறதுக்கு மிகவும் சாத்தியங்கள் மிக அதிகம். இது 2 பேருக்குமே இருக்கும் என்றால் சாத்தியங்கள் மிக மிக அதிகம். ஆகவே அதுவும் ஒரு முக்கியமான காரணம். எங்களோட வயது கூடிக்கொண்டு போகும்போதும் கூடிக்கொண்டே போகும். ABCF டயபெட்டிக் என்று நாங்கள் பிரிப்போம். ஒன்று டயபெட்டிக் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையான்றதுக்கு மிகவும் அழகான நல்ல டெஸ்டிங் ஒன்று நாங்கள் செய்வோம். அதுதான் செய்கிறோம். ஒரே ஒரு முக்கியமாக இன்றைய நாட்களில் செய்கிறது HbA1c என்ற ஒரு டெஸ்டிங் உண்டு. அந்த HbA1 டெஸ்டிங் என்று செய்யும் போது அதில் ஒருவருக்கு கிட்டத்தட்ட அவருடைய பிளட்ல 3 மாதத்துக்கு எவ்வாறு அவருடைய சுகர் லெவல் இருக்கிறது அப்படி என்பதை கண்டுபிடிப்பதற்காக செய்யும் டெஸ்ட் தான் HbA1c. அந்த டெஸ்டின் மூலம் எங்களுக்கு தெரியும். சாதாரணமாக அதில் வர ரிப்போர்ட்ஸை கொண்டு வைத்துக்கொண்டு ஒரு 6க்கு கீழே ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் அவர் வெரி எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்கிறார் என்று சொல்லுவோம். அடுத்தது ஒரு 7-8 மட்டில் இருக்கிறவரை சொல்கிறோம், அவர் குட் கண்ட்ரோல். 8க்கு மேற்பட்டு இருக்கிறவர் சாதாரணமாக 7லிருந்து நான் கணக்கெடுப்போம். 7.5க்கு மேலே 7லிருந்து இருக்கிறவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். 9க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்டிங் மூலம் எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலாம் டயபெட்டிக் எந்த லெவலில் இருக்குண்டு. சிலருக்கு டயபெட்டிக் 10-12 லெவலில் வருவாங்க. இப்படியானவர்கள் அவங்க மருந்துகள் உண்ணாமல் அவங்களோட கணக்கெடுக்காம விடுறதால இந்த டயபெட்டிக் கூட இருக்கிற ஆக்களுக்கு அன்கொண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெலைட்டஸால தான் எங்களோட கிட்னி 2ம் பழுதாகிறதும், கண் பார்வை இல்லாமல் போகிறதும், அல்லது இருதய நோய்கள் ஏற்படுறதும், அடுத்தது எங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் என்ற வருத்தம் பாரிசவாதம் என்று சொல்கிற நோய் உற்பத்தி ஆகிறதுக்கும் இது ஒரு மூல காரணமாக இருக்கிறது. இந்த இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை நான் தந்திருக்கும் விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த பாட்டில் நான் மேலதிகமாக இந்த டயபெட்டிக்கால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அன்கொண்ட்ரோல் டயபெட்டிக்கால் வரக்கூடிய விளைவுகள் என்ன மனிதரில் என்பது சம்பந்தமாக விளக்கமாக உங்களுக்கு கூற உள்ளேன். நன்றி.